தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே வித் ஜிகே சேனலில் எந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து இப்போ வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க, பிஜி டிகிரி முடிச்சவங்க, ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 விதமான ரோல், அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன், அது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ அந்த ரோல் ஒர்க் எப்படி இருக்கும், எவ்வளோ சேலரி, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நான் செப்டம்பர் 30 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பட் செப்டம்பர் 30 அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆஸ் soon as பாசிபிள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி கரியர்ஸ் பேஜை போய் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாங்க அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணுற ஐஏஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் என எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை டிசிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, இந்த மாதிரி எந்த விதமான பிரைவேட் ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ட் ஜாப் அலர்ட்ஸ் ஃபாலோ அஸ் ஆன் சோஷியல் மீடியா. இது பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபிஷியலான கரியர் பேஜ். ஸோ கும்பகோணம் பிரான்ச்சுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 விதமான ரோல்: அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், சீஃப் மேனேஜர் அல்லது ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ இந்த 5 விதமான ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோல் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். இது வந்து ஸ்கேல் 5. இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அல்லது கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அது கூட ஜேஏஐபி அல்லது சிஏஐபி எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 40 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேடரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ரோலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு சேல்ஸ் ரோலில், கிரெடிட் ரோலில், கேஷியராக இல்லை மார்க்கெட்டிங் ரோலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மினிமம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதே கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் கும்பகோணமில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த பிளேஸில் போஸ்டிங் போட்டாலும் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேகன்சி ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேலரி பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படின்னு என்ன தெரியுது அப்படின்னா நெகோஷியபிள். ஸோ நம்மளோட இன்டர்வியூ கிளியர் பண்ணக்கப்புறம் சேலரி டிஸ்கஷனில், ஹெச்ஆர் டிஸ்கஷனில் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட்டில் எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த சேலரி நம்ம கேட்கலாம். ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர், சீஃப் மேனேஜர். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அது கூடவே ஜேஏஐபி அல்லது சிஏஐபி முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்கேல் 2 ஆர் ஸ்கேல் 3 கேட்டரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நீங்கள் ஒரு சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை நான் நார்மலான பேங்க்கில் ஒரு ரோல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? இந்தியாவில் எந்த பிளேஸில் போஸ்டிங் போட்டாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். சேலரி பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு ஒரு அடிக்யூட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலனா ஒரு நிறையா பிரான்ச்சை அவங்களுக்கு கீழே ஹேண்டில் பண்ணணும்னு கொடுத்தோம்னா கூட, நிறைய பிரான்ச் அவங்களுக்கு கீழே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிரான்ச் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர். ஸோ கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட். ப்ரெஃபரபிளி பார்த்தீங்கன்னா ஜேஏஐபி, சிஏஐபி. ஸோ அது மேண்டேட்ரி கிடையாது. ஏஜ் லிமிட் மினிமம் 25லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் ஆஃபீஸர் அல்லது மேனேஜர் கேடரில் ப்ரைவேட் பேங்க்லேயோ அல்லது பப்ளிக் செக்டர் பேங்க்லேயோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜரோ டெபுட்டி மேனேஜரோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த பிளேஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ப்ளஸ் சேலரி அண்ட் டிசைனேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டோட ட்ராக் ரெக்கார்ட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு சேலரி கொடுப்போம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், போஸ்ட் கிராஜுவேட் அல்லது கிராஜுவேட், ஜேஏஐபி அல்லது சிஏஐபி முடிச்சிருந்தா ப்ரெஃபரபிள், பட் மேண்டேட்ரி கிடையாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 24 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிளரிக்கல் கேடரில் ஒரு கிளர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது கூடவே பேங்கிங் பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எந்த பிளேஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். சேலரி அண்ட் டிசைனேஷன் பேஸ்ட் ஆன் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பொறுத்து தான். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அவங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. கிராஜுவேஷன் அது போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் மினிமம் 22 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம்.
அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துலேயுமே மினிமம் எல்லாத்துலேயும் 10th 12th உங்களோட யூஜி டிகிரி அண்ட் பிஜி டிகிரி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி இல்லை யூஜி மட்டும்னா யூஜி அதில் 60% அண்ட் அபவ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ. ஓகேங்களா, இதுக்கு மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். மேலே கொடுத்துருக்க இதுக்கெலாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கிடையாது, ஏன்னா அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான போஸ்ட். ஸோ அவங்க டேரெக்டாக ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அதுக்கெலாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கிற நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.